ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம்பசி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகாவுடைய சின்னம் என்ன அப்படின்ற கேள்வி என்பது எழுந்துகிட்டே இருந்துச்சு. விஜய் கூட நாங்க நிறைய வேட்பாளர்களை நிறுத்த போறோம், 234 தொகுதியிலும் நிற்க போகிறோம், புதுச்சேரியிலும் போட்டியிட போகிறோம், எங்களுக்கு ஒரே சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று அவர் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருந்தாரு. ஆட்டோ, விசில், மோதிரம் போன்ற பேட்டு இதெல்லாம் கேட்டதாக சொன்னாங்க. இப்போ மீடியாக்கள்ல செய்தி வெளியே வருது என்னன்னா, மோதிரம் சின்னம் தான் விஜய்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் என்பது வருது. செங்கோட்டையன் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய சின்னம் என்ன என்பதை எனக்கு தெரியும், ஆனா வெளியே சொன்னா அஞ்சி நடுங்கிடுவாங்க எல்லாருமே, எல்லா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியில இருந்து எல்லாரும் அஞ்சி நடுங்கிடுவாங்க அப்படின்னாரு. மோதிரம் சின்னம் அஞ்சி நடுங்கக்கூடிய சின்னமா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்தியா கதிரர்வாலேயே பார்த்து அஞ்சி நடுங்கல. கதிரர்வால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்னம். அந்த காலகட்டத்துல நான் சொல்றது, துப்பாக்கிகள்லாம் அறிமுகமாகாத காலகட்டத்துல அரிவாள் தான் சார் ஆயுதம். அந்த ஆயுதத்தையே சின்னமாக வைத்திருந்தது ஒரு கட்சி. அதை பார்த்தே இந்தியா அஞ்சி நடுங்கல, தமிழ்நாடு அஞ்சி நடுங்கல. தமிழ்நாடு தன்னுடைய தன்மையில் தான் இருந்துச்சு. நாங்க 2016 மக்கள் நல கூட்டணின்னு நாங்க மதிமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சோம். உருப்படாத வேலை நாங்க செஞ்ச வேலையில அது ஒரு பிரதானமான வேலைன்னு வச்சுக்கோங்களேன். எங்க கூட கூட்டணியில அன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் இருந்தாரு. அன்னைக்கு அண்ணன் திருமாவளவனுடைய சின்னம் மோதிரம். நான் தான் சொன்னேன் தேர்தல் பிரச்சாரத்துல, சிதம்பரத்துல மோதிரம், அதை வச்சுக்கிட்டு மோதிரம் அப்படின்னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? அப்படிலாம் இருந்தது அந்த சின்னம். இன்னைக்கு அந்த சின்னம் விஜய்க்கு கிடைக்க போறது. இந்த பில்டப்பை கொடுத்தவர் அண்ணன் செங்கோட்டையன் தான். இரட்டை இலை மாதிரி ஜனரஞ்சகமான ஒரு சின்னம் இருந்த கட்சியில் இருந்து தேர்தலை சந்தித்தவர். இப்ப அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும், அது அவருக்கே தெரியும். தெரிஞ்சுதான் அவர் வீம்புக்காக இன்னைக்கு போய் களத்துல நிக்கிறாரு. ஏதோ ஒரு மாற்றம் வந்துடும் நினைக்கிறாரு. எனக்கு தெரிய அவர் ஒருத்தர் மட்டுமாவது ஜெயிப்பாரான்றதே ஒரு சந்தேகம் தான். அவர் தான் இல்லாத பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. பெரிய எழுச்சி இருக்கு, ஒரு புரட்சி நடக்க போகுது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது மாதிரி ஆட்சி மாற்றம் நிகழ போகுதுலாம் பேசிட்டு, இந்த சின்னம் எதிரிகளை குலை நடுங்க செய்யும், அறிவித்த உடனேயே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்படி மாறிடும் இப்படி மாறிடும்லாம் சொன்னாரு. கடைசியில மோதன சின்னம் நீங்க சொன்னீங்கல்ல, பட்டியல்ல சொன்னீங்கல்ல, இந்தந்த சின்னங்கள்லாம் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி. இந்த சின்னம் எதுவுமே பயங்கரமான சின்னம் இல்ல, எல்லாமே விளையாட்டு பிள்ளை. விசில் யாரு வச்சிருப்பா சொல்லுங்க நீங்க? விசில் சின்ன பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு போவோம். அந்த விசில் சின்னத்தை போய் நீங்க கேட்டீங்க. ஏற்கனவே விஜய் கட்சியில இருக்கிறவன விசில் அடிச்சாங்குஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் எல்லாரும். அப்ப அந்த விசில் அடிச்சாங்குஞ்சுகள் கையில விசில் போய் கிடைச்சதுன்னா இது என்ன பெரிய பயங்கரமான சின்னம்? இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப் சார்? சின்னம்ன்றது தேர்தல் அரசியலில் ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிளுக்கு என்ன பெரிய பில்டப் இருக்க போகுது? எனக்கு தெரிய விஜய்க்கு ஒரு சாதாரண சின்னத்தை ஒதுக்குவார்கள். அந்த சின்னத்தில் அவர் போட்டியிடுவார். நீங்க கட்சி என்ன கோட்பாடு, என்ன கொள்கை வச்சிருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர சின்னத்தை பார்த்து. கடந்த காலத்தில் உதயசூரியன் சின்னம் செய்திருக்கிற சாதனை தான் இன்னைக்கு அந்த சின்னத்துக்கு ஆதரவாக மாறி நிக்குது. அன்னைக்கு கொள்கை இல்லாமல் கோட்பாடு இல்லாமல் அண்ணாவும் கலைஞரும் அந்த கட்சியை தற்குறிகள் தனமாக வார்ப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அந்த கிரேஸ் உதயசூரியனுக்கு இருந்திருக்காது. எம்ஜிஆர் என்கிற அந்த திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவரினுடைய பிம்பம் தான் இரட்டை இலைக்கு பலம். அவர் இல்லாம போயிருந்தா அந்த இரட்டை இலைன்ற சிம்பிளுக்கு அந்த கிரேஸ் இருந்திருக்காது. அப்போ இங்க கோட்பாடு, தலைவர்கள், கொள்கை இவைதான் அந்த சின்னங்களுக்கு வலு சேர்க்கும். அதை விட்டு வெறும் சின்னமே பெரிய மாற்றத்தை தந்துடும், அது பயங்கரமாக அரசியல் களத்துல ஈடுபட்டுரும்னு அண்ணன் செங்கோடையன் மாதிரி ஆள் பேசுறதுதான் பரிதாபத்துக்குரியது. சாதாரண சின்னம் ஒன்று அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். முதல்ல நீங்க அந்த சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பாருங்க. அப்புறமா அது பயங்கரமான சின்னமா சாதாரணமான சின்னமா நாட்டு மக்கள் சொல்லுவாங்க. இப்போ தாவேகா சார்பாக அந்த தாவேகாவுடைய தேர்தல் பிரச்சார யுத்திகளை வகுக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சர்வேவை எடுத்திருக்கிறார். அந்த சர்வேல பாத்தீங்க அப்படின்னா, திமுகவை விட தாவேகா 2026 தேர்தலில் 3% வாக்குகள் கூடுதலாக பெறும். அதிமுக 3வது இடம் போகும். சீமானுக்கு 3% குறைவான வாக்குகளே கிடைக்கும். இஸ்லாமியர்களுடைய வாக்கு 80% விஜய்க்கு தான். அதே போல பெண் வாக்காளர்கள்ல 40% பேரு. முதல்வர் ரேஸ்ல விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் 1% தான் கம்மியான இடைவெளி தான் இருக்கு அப்படின்ற ஒரு சர்வேவை தாவேகாவுடைய அந்த ஜான் ஆரோக்கியசாமி எடுத்திருக்கிறார். அது மீடியாக்கள்லயும் வெளியாயிருக்கு. இந்த சர்வே எப்படி பார்க்கிறீங்க? மிக சரியாக ஒரு வாரத்துக்கு முன்பு போன சனிக்கிழமை காலையில தமிழ்நாட்டினுடைய பிரதான நாளேடு
அந்த நாளேட்டினுடைய பேரை எல்லாம் சொல்லி என் தரத்தை தாழ்த்திக்க விரும்பல. அந்த நாளேட்டுல காலையில இன்னைக்கு ஜான் வெளியிட்டு இருக்கிறார்ல இந்த கருத்து கணிப்பு, இதில் ஒரு புள்ளி கூட மாற்றம் இல்லாமல் அந்த நாளேட்டுல செய்தி வந்தது. நீங்க வேணா அந்த செய்தி எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கங்க. போன வாரம் சனிக்கிழமை காலையில இதே செய்தி எப்படி வந்ததுன்னா, ஒன்றிய அரசினுடைய புலனாய்வுத்துறை களத்துல இறங்கியிருக்காங்க. அவங்க எடுத்த புள்ளி விவரம், திமுகவுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. தாவேக 3% வாக்குகளை திமுகவை விட கூடுதலாக பெறுது. அதிமுக பல இடங்கள்ல டெபாசிட் இழந்து போகும். இதை விட கூடுதலான செய்தி, 137 இடங்களில் அறுதி பெரும்பான்மை பெறுகிறது விஜயினுடைய கட்சி. 70 இடங்களை தான் பெறப்போகிறது திமுக அப்படிங்கிற செய்திய அந்த ஊடகம் வெளியிட்டது. அப்போ இது யாரினுடைய ஏற்பாட்டில் வெளியிடப்பட்ட செய்தி அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம். அதையே ஒரு வாரம் கழிச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சி கொடுத்திருக்கிறத ஒரு வாரம் கழிச்சு கொடுத்தா மறந்துருவாங்கன்னு மக்கள் அவர் நினைக்கிறாரா, இல்ல அந்த ஏஜென்சியினுடைய ரிப்போர்ட்னு ஒரு பிரதான ஏடு சொன்னது யாருக்கும் போய் சேர்ந்திருக்காதுன்னு நினைச்சு ஏமாத்துறாரா? இப்ப யாரை ஏமாத்துற வேலையை நீங்க செய்றீங்க? ஒண்ணு. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி எனக்கு இருக்கு. இவ்வளவு மெனக்கிட்டு விஜய தூக்கி நிறுத்துறது யாரு? யாரு சார் தூக்கி நிறுத்துறது? ஒன்றிய பாஜக. அப்ப ஒன்றிய பாஜக இதுல ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். கூட்டணி யாரு கூட? அதிமுகவோட. அதிமுக வெற்றி பெறணும்னு தன்னுடைய ஏஜென்சியை பயன்படுத்தணுமா, அல்லது விஜய் வெற்றி பெறணும்னு தன்னுடைய ஏஜென்சியை அது பயன்படுத்தணுமா? விஜய் வெற்றி பெறணும்னு தன்னுடைய ஏஜென்சியை அது பயன்படுத்துது. பயன்படுத்தியது மட்டுமல்ல, அதிமுக டெபாசிட் இழக்கும்னு ஒரு சர்வே முடிவை அறிவிக்குதுன்னா, அப்ப என்ன வேலையை பாஜக இங்க செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணுமா வேண்டாம்? ஒரு பக்கம். இல்ல பாஜகவை அப்படி நம்ம அணுக முடியுமா? ஏன்னா நயினார் நாகேந்திரன்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கவுன்சிலர் கூட ஆகவே இல்லை, அந்த கட்சியில இருந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, அவங்க எல்லாம் நேரடியா சிஎம் சேர்ல போய் உட்காரணும்னு சொல்லிட்டு தலைவரே நேரடி விமர்சனம் பண்றாரு. அதே போல தாவே கலந்து செங்கோட்டையன் வந்து நயினாருக்கு டெபாசிட் கிடைக்காம பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்களே. பாஜக தாவேக்கா கொள்கை எதிரியோட சண்டை போடக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா நீங்க தாவேக்கா வளர்த்து விடுறது பாஜகன்றீங்களே. இல்ல இப்ப இதுல எனக்கு வந்து ஒரு ஆழமான சந்தேகம் ஒண்ணு இருக்கு. நயினார் நாகேந்திரனை தவிர வேற ஏதாவது ஒன்றிய தரப்பிலிருந்து சேலஞ்சிங் இருக்கா விஜய்க்கு? இப்ப தமிழ்நாட்டு அரசியலை நீங்க விட்டுருங்க. தமிழ்நாட்டுல பாஜக ஒரு அரசியலே இல்ல சார். அந்த அரசியல் ஒரு பெரிய செய்தியாகவே இல்லை. இதுக்கு முன்பு இருந்த அண்ணாமலை தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் மத்தியில வந்து விழுந்து புரண்டு எந்திரிச்சார்ல, ஏதாவது செய்தி இருக்கா அதுல? ஏதாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் அதுல இருக்கா? ஒண்ணும் கிடையாது. தினந்தோறும் ஊடகங்களில் நான் தான் கல்யாண வீட்டு மாப்பிள்ளைன்ற அந்த காட்சிப்படுத்துதல் மட்டும்தான் இருந்துச்சு. அது என்ன பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு? அப்ப அதை ஒதுக்கி வைங்க. ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் த கிரேட் பாஸ் அமித்ஷா இருக்காரு இல்லையா? அமித்ஷா வந்து மம்தா பானர்ஜியும் மு.க. ஸ்டாலினையும் பார்த்து சேலஞ்ச் பண்ணார்ல அண்மையில. அப்ப இந்த சேலஞ்சிங்க ஏன் விஜயை பார்த்து அவர் பண்றது இல்ல? அப்ப விஜயை பார்த்து பண்ணாததனுடைய நோக்கம் என்ன? அப்ப நான் வந்து என்னுடைய பப்பட்டா தான் வச்சிருக்கேன், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறத தங்களுடைய சமிக்ஞையின் வாயிலாகவே சொல்லிக்கொண்டே இருக்காங்களே. இங்க நயினார் நாகேந்திரனுக்கு பழைய அதிமுக பாசம்னு நீங்க வச்சுக்கோங்க. அதை பாஜக எதிர்ப்பு கொள்கை எதிரின்னு நீங்க வச்சுக்காதீங்க. எப்படா எங்க அதிமுகவை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், அதை வந்து இவங்களே ஆதரிக்கிறாங்க, அதை வந்து நாங்க விட்டுருவோமா? நான் பழைய அதிமுக, அதாவது செங்கோட்டையனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் நூலளவு தான் வித்தியாசம். அவர் ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொண்டு தாவேக்காவில் இருக்கிற அதிமுக, இவர் ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொள்ளாமல் பாஜகவில் இருக்கிற அதிமுக. அவ்வளவுதான் வித்தியாசம். பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்பவும் அதிமுக பாசத்துலதான் அண்ணன் நயினார் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப கூட விஜயை எதிர்க்கிறதுக்கு காரணம் அதிமுகவின் மீது இருக்கக்கூடிய அன்பும் பாசமும் தான். ஆனா பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது, பாஜக அப்படி ஒரு நோக்கத்திலையும் இல்லை. ஒண்ணு வேணாம் சார், விஜய உங்களுக்கு இளைய தளபதி விஜய்னு தெரியும், நடிகர் விஜய்னு தெரியும், எனக்கு அப்படிதான் தெரியும். விஜய ஜோசப் விஜய்னு இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துனது யாரு? மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா தானே. ஹெச் ராஜா சொன்னதினுடைய பேரில் தானே அவர் பேரு ஜோசப் விஜய்ங்கிறதே இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்தது. இப்படி ஒரு
நிகழ்வை அரங்கேற்றியதற்கு பிறகு இன்னைக்கு முழு நேர அரசியலுக்கு வந்துட்டாரு விஜய். களத்துல நின்னுட்டாரு விஜய். ஆனா ஹெச் ராஜா எங்காவது ஒரு இடத்துல விஜயை விமர்சிச்சு நீங்க பாத்தீங்களா கடந்த 6 மாத காலத்துல? இல்ல நயினாரை தவிர பாஜகவில் இருக்கக்கூடிய தமிழிசை, எச் ராஜாவோ, அண்ணாமலை யாருமே விஜய் விமர்சிக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்போ ஏன் விமர்சிக்கல? ஏன் விமர்சிக்கலன்ற கேள்விக்கு பதில் வேணும்ல. நான் அண்ணாமலைய எடுத்துக்கல, தமிழிசை சவுந்தரராஜனை எடுத்துக்கல, அண்ணன் ஹெச் ராஜா எடுத்துக்கிறேன். மூர்க்கமான ஒரு விமர்சனம். இந்த விமர்சனத்தை மத அடிப்படையிலான விமர்சனம்னு தான் நான் பாக்குறேன். அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஜோசப் விஜய்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் என்ன யாரு என்னன்ற பின்புலத்தை சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன இருக்கு? அப்பா ஒரு மதவாதத்தின் பெயரால் அவரை முடக்க நினைச்சு அவரை அம்பலப்படுத்தணும்னு பிளாஷ் பண்ணணும்னு வெளியில வந்தார்ல அண்ணா ஹெச் ராஜா. இப்ப அவர் அரசியல் ரீதியா அம்பலப்படுத்தணும்ல, ஏன் அம்பலப்படுத்தலன்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ அவர்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிகிறது விஜய் யாருடைய ஆளற்று, விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெளிவாகவே தெரியுது. இப்ப இதெல்லாம் விட்டுருங்க சார், இது ஒரு தனி சப்ஜெக்ட், இது ஒரு தனி டிபேட்ல நம்ம உட்காருவோம், தனி நேர்காணல்ல உட்காருவோம். இப்ப இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு ஏன் கடந்த வாரம் வந்திருக்கிற ஒன்றிய அரசினுடைய ஏஜென்சி ஆய்வு செய்திருக்கிறது என்று சொல்லி ஒரு பிரதான ஊடகம், அந்த ஊடகத்தினுடைய பின்புலம் என்ன? ஒன்றிய அரசு இங்க நடத்தி இருக்கிற இந்த சர்வேன்னு நீங்க வச்சுக்கோங்க, சர்வேவா அல்லது சதியாட்டமா அப்படிலாம் நீங்க வச்சுக்கோங்க. அந்த சர்வேவினுடைய நோக்கம் என்ன? அதை அப்படியே இன்னைக்கு ஜான் எடுத்துட்டு தாவேகாவினுடைய வியூக வகுப்பாளர் என்கிற பெயரால் வெளியிட்டிருக்கிற நோக்கம் என்ன? இது எல்லாமே ஒரே புள்ளியில சேருது பாருங்க. எல்லாமே நாக்பூருக்குள் அடக்கமாகுது பாருங்க. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிற ஒரு அஜெண்டா, இவர்கள் வகுத்து வைத்திருக்கிற ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு ஏற்ப இவர்கள் செயல்படுவதற்கு தயாராகி இருக்கிறார்கள்ங்கிறது தான் இன்னைக்கு எந்த கருத்து கணிப்பு சொல்கிற செய்தி. ஆனா நான் ஒண்ணு களத்துல இருந்து புரிந்து கொண்ட வகையில் நான் என்ன சொல்றேன்னா, திமுகவுக்கு அடுத்த இடம் அதிமுகவுக்கு தான். அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ஓட்டிங் டிஃபரன்ஸ், அது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா களத்துல அதிமுக தொய்வடைந்து போயிருக்கு, துஞ்சு போச்சு சார். அது 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்த தொகுதிகளினுடைய நிலவரம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 10,000 12,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு போயிருக்கே தவிர அதிமுக டெபாசிட் இழக்கிற இடத்துக்கு இன்னும் வரல. அதிமுக தோல்வியை தழுவி 3வது இடத்துக்கு போகிற இடத்துக்கு இன்னும் வரல. அதற்கான வேலையை பாஜக உள்ளுக்குள் இருந்து கொண்டே செய்கிறது. மெல்ல மெல்ல அந்த விவகாரத்தில் அவர்கள் தலை தூக்கி கொண்டே வருகிறார்கள் என்பதற்கு சாட்சி தான் இன்னைக்கு விஜயினுடைய வியூக வகுப்பாளர் வெளியிட்டிருக்கிற இந்த கருத்து கணிப்பு. இது முழுக்க முழுக்க RSS நாக்பூரினுடைய கருத்து கணிப்பு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வைக்கப்படுது. புதுச்சேரிக்கு போன போது புதுச்சேரி பாஜக அரசையே அவர் பாராட்டி பேசினாரு. ஒன்றிய அரசு தான் சொல்றாரு தவிர பாஜகன்ற வார்த்தை வர மாட்டேது. இப்படி இருக்கும்போது 80% இஸ்லாமியர்களுடைய ஆதரவு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த சர்வே சொல்வதை எப்படி புரிஞ்சு கொள்வது? 80% இஸ்லாமியர்கள் விஜய்க்கு தான் ஆதரவா இருக்காங்களா? அதாவது விஜயினுடைய ரசிகர்கள் எல்லோரும் விஜய்க்கு வாக்காளர்களாக மாறுவார்கள் என்று ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தே போய். இதுல ரஜினி மட்டும்தான் கரெக்டா கணிச்சார். நம்ம ரசிகர்கள் எல்லாம் நம்ம வாக்காளர்கள் இல்ல, திமுகவினுடைய உறுப்பினர்கள் பல ரஜினியினுடைய ரசிகர்கள். ஒரு ஓரத்துல எனக்குமே ரஜினியினுடைய ரசிகர் என்கிற அந்த உணர்வு இருக்கு சார். நானும் ரஜினியுடைய படங்களை ரசிச்சு பார்ப்பேன், அவ்வளவுதான். அதுக்காக நான் ரசிகர் மன்றத்துல போய் கொடிக்கட்டு வேண்டது இல்லை. இப்ப ரஜினி அரசியலுக்கு நான் ரஜினிக்கு ஓட்டு போடுவேனா? இந்த யதார்த்தத்தை ரஜினி உணர்ந்துகிட்டார். அதனாலதான் அவர் இப்பவும் சூப்பர் ஸ்டார் என்கிற இடத்திலேயே இருக்கார். இப்ப யார் சூப்பர் ஸ்டார்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. அவர் தான் சூப்பர் ஸ்டார். அரசியலுக்கு வராமல் தன்னுடைய திரைத்துறையினுடைய வாழ்வை மட்டுமே மூலதனமாக கொண்டு தமிழக மக்களினுடைய இதயங்களை வென்றெடுக்கிறார்ல, அதனால அவர் தான் நிரந்தர சூப்பர் ஸ்டார். இப்ப இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, முஸ்லிம் ரசிகர்கள் கூடுதலாக தென்பட்டார்கள் என்கிற காட்சி இருக்குல்ல, அது உண்மைதான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு நிறைய கல்லூரி மாணவிகள் பரிதா அணிந்து கொண்டு போகிற காட்சிகளை நீங்க நிறைய ஊடகங்கள்ல பார்க்கலாம். அதெல்லாம் சினிமாவுக்கு போறதுக்கு ஒரு ஆர்வத்தின் பெயரால் போகிற கூட்டம். அது வாக்காக மாறும்னு இவங்க சொல்றாங்கல்ல, அது உண்மையிலேயே வாக்காக மாறாது. அப்படி பார்த்தா பாக்யராஜ் எல்லாம் எந்த இடத்துக்கு வந்திருக்கணும்? சூரிய வம்சம் மாதிரியான ஓஹோன்னு ஓடுன விஜயகாந்த் சரத்குமாரினுடைய படங்கள் இருக்கு. நாட்டாம மாதிரி ஓடின சரத்குமாரினுடைய படங்கள் இருக்கு. சரத்குமாருக்கு ஏன் ராத்திரியில திடீர்னு கனவு வரணும், ராதிகாவை எழுப்பி ஆலோசனை கேட்கணும், திடீர்னு ஏன் பாஜகவுக்கு போகணும்? சமத்துவ மக்கள் கட்சி அரியணை ஏறி இருக்க வேணாமா?
அப்ப இதெல்லாம் களத்துல வந்து யதார்த்தமாக வெளிப்படாது. ஒரே ஒரு செய்தி இப்ப நிகழ்காலத்துல நடக்கிற செய்தியை நான் சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூ அதுல வந்து எவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திப்பதற்கு தயாரானார்கள் மதவாத கும்பல்ங்கிறத நாம வந்து களத்துல இருந்து பார்க்கிறோம். அப்போ இதற்கு ஆதரவாகவும் ஒரு குரல் இல்ல, எதிர்ப்பாகவும் ஒரு குரல் இல்ல. அது யாருடைய குரல்னு கேட்டா விஜயினுடைய குரல் தான். உங்களுடைய கள்ள மௌனம் இருக்குல்ல, இது வந்து கலவரக்காரர்களுக்கு ஆதரவான கள்ள மௌனம்னு பலரும் விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனத்தை கேள்விப்பட்டும் கேள்விப்படாத மாதிரியே விஜயினுடைய தரப்பு நகர்ந்து போகுது. விஜய் பேச வேணாம் சார். விஜயினுடைய கட்சியின் பெயரால் ஒரு அறிக்கை வரலாம் இல்லையா? விஜயினுடைய நிர்மல்குமார் சொல்லிட்டாரு. இந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்துட்டு தமிழ்நாடு அரசு தப்பான வாதங்களை வச்சிருச்சு, ஒழுங்கான வாதம் வைக்கவே இல்லை, எல்லோரும் சொல்ற இடத்துல வந்து ஏத்திட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நிர்மல்குமார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். சரி, எத்தனை நாளைக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட்? ராம ரவிக்குமாருக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட். ரவிக்குமாருக்கு ஆதரவான ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இது வந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிற ஸ்டேட்மெண்டான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அப்ப நீங்க யாருன்னு வெளிப்பட்ட பிறகு அந்த தெருவுல சார் 8 வீடு தான் இஸ்லாமியர்களுடைய வீடுகள். எங்களோட நெடுங்காலமாக பயணித்தா நான் கொடா அழகு சுந்தரத்தினுடைய வீடு அங்கதான் இருக்கு. நான் பலமுறை அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருதாய் மக்களாக பழகி கொண்டிருக்கிறார்கள் இந்து சகோதரர்களோடு. இந்து மக்கள் அங்க போய் இஸ்லாமியர்களுடைய வீடுகளில் குடியிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அதாவது வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போய் குடியிருக்கிறது இல்ல, இவங்க வீட்டுல விருந்தாளிகள் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுல போய் தங்கி இருக்காங்க. அவ்வளவு நெருக்கமாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய அந்த தெரு, அதுக்குள்ள வந்து ஒரு கலவரத்தை செய்யணும்னு அங்க இருக்கிற மக்களில் ஒருவர் அதை செய்திருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கு. எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து திருப்பரங்குன்றத்தினுடைய ஆழ அகலம் கூட தெரியாத ஒருவன் வந்து வழக்கு தொடுக்கிறான். அதுக்கு ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. அந்த நீதிபதி ஸ்பாட் விசிட் போறாரு. சரி, எந்த நீதிபதி சார் ஸ்பாட் விசிட்டுக்கு போவாங்க? நீதிபதி ஸ்பாட் விசிட்டுக்கு போறாரு சார். 6 மணிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நான் 6:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எடுப்பேன்ற நீதிமன்ற அவமதிப்பா 6:05க்கு எடுப்பேன்னு நான் சொல்றாரு. 3 பேரையும் ஒரு சேர தொடர்பு கொள்ள முடியல. டைரக்டர் ஆஃப் HRNC, எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிசி 3 பேரையும் ஒரு சேர லைன்ல எடுக்க முடியலன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போவேன்னு சொல்றாரு ஒருத்தர். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்கெடியூலா இதுல இருக்கு பாக்குறீங்களா? இதை பார்த்ததற்கு பிறகு ஒருவர் குரல் கொடுக்கிறாரு ஆதரவாக அப்படின்னா அவர்களை இஸ்லாமிய மக்கள் எப்படி நம்புவாங்க? இங்க அச்சுறுத்தலே இஸ்லாமிய சமூகத்துக்கு தான். இங்க அச்சுறுத்தலே இஸ்லாமியர்களினுடைய அந்த பொதுத்தன்மையான செயல்பாடுகள் இருக்குல்ல, அதற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் தான். உண்மையிலேயே அவர்கள் களத்துக்கு வந்துடணும்னு தான் வள விரிச்சாங்க. அவங்க களத்துக்கு வரல. மாறாக தமிழ்நாடு அரசு காவல் அரண் போல நின்றுச்சு. இப்ப இதையெல்லாம் பார்த்திருக்கிற இஸ்லாமிய சமூகம் ஒரு ஓட்டை கொண்டு போய் விஜய்க்கு போட்டாலும் அது தங்களுக்கு வைக்கப்படுகிற வேட்டுன்னு தெரியாதா அவங்களுக்கு? இதையெல்லாம் உணராம போய் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன சார் செய்து கிழிச்சிருக்கிறாரு விஜய்? சரி, இப்ப நிர்மல்குமார் பேசினதாக நீங்க சொன்னீங்க. இதே விவகாரம் சிக்கந்தர் மலையா கந்தர் மலையான்னு சொல்லி 6 மாதத்துக்கு முன்பு வந்து பாஜக ஒரு கலவர சூழலை உருவாக்குச்சுல்ல, அப்ப என்ன சார் அவரோட குரல்? அப்ப என்ன அவரோட குரல்? பேசினாரா அவரு? வெளிப்பட்டாரா எங்காவது ஒரு இடத்துல? ஆதரிச்சாரா? கண்டனம் தெரிவிச்சாரா? எதுவுமே செய்யலையே. அப்ப நீங்க என்னவாக நீங்க வெளிப்படுறீங்கிறது இருக்குல்ல, இது வந்து இஸ்லாமிய சமூகம் முழுமையாக உள்வாங்கி கொண்டு இயங்குறாங்க. ஒரு இடத்தில் கூட உங்களுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கு தயாராகவும் இல்லை. நீங்க யாருன்றத உணர்ந்தே களத்துல நிக்கிறாங்கன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் லெட்டர் பேட் இயக்கம்னு சொல்லப்படுகிற சின்ன சின்ன அமைப்புகள் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்களே தவிர முழுமையான ஆதரவு கூட அவங்க தெரிவிக்கல. நிறைய கட்சிகள் போய் சேர்ந்ததுக்காக போய் பார்த்துட்டு வந்தாங்க. போய் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு போட்டோ கிளிக்கோட அது முடிஞ்சதே தவிர அவர்கள் கூட தொடர்ந்து ஆதரித்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய காட்சிகளை இங்க எங்கேயாவது பாக்குறீங்களான்னா எந்த இடத்துலயும் அப்படி ஒரு சூழல் இல்லை. எனவே இது வந்து முழுக்க முழுக்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாக்பூரில் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அஜெண்டா கருத்து கணிப்பு என்கிற பெயரால் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறதே தவிர இதில் வேறு எந்த விதமான பின்னணியோ களத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரமோ இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ரஜினி பற்றி பேசுனீங்க, அதனால ஒரு கேள்வி வருது. ரஜினியுடைய பிறந்தநாள் நேற்றைக்கு கொண்டாடப்பட்டுச்சு. 75வது பிறந்தநாள், மிக முக்கியமான பிறந்தநாள். அதோடு 50 வருட சினிமா அப்படின்ற அந்த மைல்கல்லையுமே அவர் அடைஞ்சிருக்கிறார். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் நெருக்கத்துல
அரசியலுக்காக கூட வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்பாங்க. நட்புகள் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாகவும் அவங்க ரசிகர்கள் நமக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வாழ்த்துக்களை ரஜினிகாந்துக்கு சொல்வதை பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா விஜய் வந்து அந்த வாழ்த்தை தெரிவிக்கவே இல்ல. விஜய் வந்து ஆரம்ப காலத்துல நான் வந்து ரஜினி கூட நடிக்கணும், ரஜினிகாந்த் தான் எனக்கு எல்லாமே, அவர்தான் ரோல் மாடல், படையப்பால ஒரு சான்ஸ் கேட்டேன் அப்படின்லாம் பேசக்கூடிய காணொலி எல்லாம் இப்ப இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து விட்டார். வந்த பின்பும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்துட்டு ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கலையே. இவர் சினிமாவுடைய அந்த மைண்ட் செட்ல இருந்து வரவே இல்லையா? இன்னும் சூப்பர் ஸ்டாருடைய கனவுலயே இருக்கிறாரா? நான் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நான் வந்து உச்சத்துல இருந்து வந்திருக்கேன். பல கோடிகளை விட்டுட்டு வந்திருக்கேன்றாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்த மாதிரி தெரியலையே. இன்னும் ரஜினிகாந்த் ஒரு போட்டியா நினைப்பது போல இருக்கு. இந்த வாழ்த்து சொல்லாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் நினைக்கலாம், நம்ம பிறந்த நாளுக்கு ரஜினி வாழ்த்து சொல்லலாம், ரஜினி பிறந்த நாளுக்கு நம்ம ஏன் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். காரணம், ரஜினிகாந்த் அவருடைய மனநிலையில சொல்றேன். ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர், நாம ஒரு பெரிய லீடர் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனா உண்மையிலேயே விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற செல்வாக்கு இருக்குல்ல, இதை விட பல மடங்கு மக்கள் செல்வாக்கு, கூடுதலான கூட்டங்கள் திரண்டு வருகிற அந்த ஒரு ஈர்ப்பு ரஜினிக்கு இப்போதும் இருக்கு. நான் நாளைக்கு சேலஞ்ச் பண்றேன். விஜய் ஈரோட்ல பேசுறதுக்கு வராருன்றாங்கல்ல, அதே ஈரோட்டுக்கு பக்கத்துல எங்காவது ஒரு ஊர்ல கருங்கல் பாளையமாக இருக்கலாம், திருச்செங்கோடாக இருக்கலாம், எங்காவது ஒரு ஊர் இருக்கலாம். ரஜினி பேசுகிறார்னு அறிவிப்போம். இங்க வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு அதிகமான கூட்டம் ரஜினியை பார்க்கறதுக்கு வரும். இதை விட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ரஜினியை பார்ப்பதற்கு திரள்வார்கள். இதுதான் ரஜினிக்கு இருக்கக்கூடிய வசீகரம். இன்னைக்கும் அவர்தான் திரைத்துறையினுடைய முடிசூடா மன்னன். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. உச்ச நட்சத்திரம் யாருன்னா அவர் தான் சார். அவருக்கு தான் சார் ஹை மார்க்கெட் வேல்யூ. அவரால் தான் சார் தமிழ்நாட்டு மக்களை வாஞ்சையோடு நடித்து தமிழ்நாட்டு மக்களினுடைய இதயங்களில் நீக்கமற இடம் பிடிக்க முடியும். விஜய்லாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. விஜய் அதுல 50% இருக்காரான்னு கேட்டா 40% தான் இருக்காரு. இன்னும் சொல்றேன், அஜித்துக்கு வருகிற கூட்டத்தை விட குறைவான கூட்டம் தான் விஜய்க்கு வருது. அஜித் வராருன்னு சொன்னா இதை விட கூடுதலான கூட்டம் வரும். அப்போ விஜய் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஒரு பக்கம் தான் ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார் என்று நினைத்துக் கொள்கிறார். இன்னொரு பக்கம் தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்றாங்க, நான் பெரிய தலைவர், எனக்கு அவர் வாழ்த்து சொல்லட்டும்னு நினைக்கிறார். அது அல்ல. மாறாக விஜய் எந்த விதத்திலும் ரஜினியை விட மேம்பட்டவராக களத்திலும் இல்ல, திரைத்துறையிலும் இல்ல. அப்ப நீங்க உங்களை இன்னும் பக்குவப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ரஜினி பிறந்த நாளில் விஜய் எடுத்திருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு நாம சொல்ல வேண்டிய செய்தி. விஜய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பொருட்படுத்திக்கு வரான்னு கேட்டா, அவர் மமதையிலேயே இருக்கார். அவர் இப்ப தன்னை வந்து எப்படி நினைச்சுக்கிறாருன்னா, ஒபாமா, பராக் ஒபாமா, விளாடிமிர் புட்டின் இந்த மனநிலையிலிருந்து அவர் தன்னை நினைத்துக்கிறாரு. ஆனா ரஜினி இதை பொருட்படுத்தவே மாட்டார் சார். அதான் ரஜினியுடைய சிறப்பு. இப்படி ஒரு செய்தி இருக்குல்ல, நம்ம 2 பேரும் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறோம்ல, இத ரஜினி எங்காவது ஒரு இடத்துல உணர்வாரா? ஏன் நமக்கு விஜய் வாழ்த்து சொல்லல, விஜய் நம்மள ஒரு போட்டியா நினைக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த மனுஷன் நினைக்கவே மாட்டார். அதான் ரஜினிகாந்தினுடைய சிறப்பு. ஏதோ விஜய் வாழ்த்து சொல்லல, பரவாயில்ல, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல அப்படின்னு நினைச்சு கடந்து போவாரு. அதனாலதான் இன்னமும் யதார்த்தத்திலும் அவர் சூப்பர் ஸ்டாராகவே திகழ்றார் ரஜினி. அதான் ரஜினியினுடைய சிறப்பு. ஆனா விஜய் இன்னமும் ஸ்கூல் பையனாவே இருக்காரு. தலைவருங்கிற இடத்துக்கும் வரல, திரைத்துறையில் ஒரு சீனியரை வாழ்த்தணும்ன்ற அந்த மனநிலைக்கும் அவர் வரல. இது வந்து விஜயினுடைய சின்ன பிள்ளைத்தனமான மனநிலையைத்தான் காட்டுதுன்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். விஜய் தன்னை வந்து ஏதோ உலகளாவிய தலைவர்னு நினைச்சுக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றது இந்த தேர்தலில் தெரிய வரும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம கிட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.